Welcome back to AS English. What we are looking at is the second video, subject plus verb plus object. Now let's look at the sentences. First one, she reads a book. அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள். He wrote a letter. அவன் ஒரு கடிதம் எழுதினான். Past tense. They watched a movie. அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள். I bought a pen. நான் ஒரு பேனா வாங்கினேன். We cleaned the room. நாம் அறையை சுத்தம் செய்தோம். இப்போ அந்த 5 சென்டென்ஸுகளில் உள்ள சப்ஜெக்ட்களை பார்க்கலாம். சப்ஜெக்ட் he, she, they, I, we இவைகள் சப்ஜெக்ட்களாகும். she என்றால் அவள், he என்றால் அவன், they என்றால் அவர்கள், I என்றால் நான், we என்றால் நாம் அல்லது நாங்கள். நெக்ஸ்ட் வேர்ப்ஸ்களை பார்க்கலாம். ரீட் அல்லது ரீட்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் ரீட் அல்லது ரீட்ஸ் இரண்டுமே வரும். அதாவது he, she, it மற்றும் நேமிங் வேர்டுகளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ரீட்ஸ் வரும். மற்ற சப்ஜெக்டுகளுக்கு ரீட் வரும். ரீட் என்றால் படி, ரீட்ஸ் என்றால் படிக்கிறான் அல்லது படிக்கிறாள். நெக்ஸ்ட் ரைட், பாஸ்ட் டென்ஸ் ரோட். ரைட் என்றால் எழுது, ரோட் என்றால் எழுதினான் அல்லது எழுதினாள். நெக்ஸ்ட் வாட்ச், வாட்ச்டு. வாட்ச் என்றால் ப்ரெசன்ட் டென்ஸ் பார், வாட்ச்டு என்றால் பார்த்தான் அல்லது பார்த்தாள். நெக்ஸ்ட் பை, பாட். பை என்றால் ப்ரெசன்ட் டென்ஸ், பாட் என்றால் பாஸ்ட் டென்ஸ். க்ளீன், க்ளீன்ட். க்ளீன் என்றால் ப்ரெசன்ட் டென்ஸ், க்ளீன்ட் என்றால் பாஸ்ட் டென்ஸ். க்ளீன் என்றால் சுத்தம் செய், க்ளீன் என்றால் சுத்தம் செய்தான் அல்லது செய்தாள். இப்போது ஆப்ஜெக்டுகளை பார்க்கலாம். ஏ புக் ஒரு புத்தகம், ஏ லெட்டர் ஒரு கடிதம், ஏ மூவி ஒரு படம், ஏ பென் ஒரு பேனா, த ரூம் அந்த அறை. முதல் சென்டென்ஸை பார்க்கலாம். சி ரீட்ஸ் எ புக். இதில் சப்ஜெக்ட் வந்து ஷி, வேர்ப் வந்து ரீட்ஸ், ஆப்ஜெக்ட் ஏ புக். இப்போது சப்ஜெக்ட் என்பது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். அதாவது ஒரு செயலை செய்யும் நபர் அல்லது பொருள். சென்டென்ஸினுடைய யார் அல்லது எது என்ற கேள்விக்கான பதிலும் சப்ஜெக்டாக வரும். வேர்ப் அதாவது வினைச்சொல். வாட் டஸ் ஆர் டிட் த சப்ஜெக்ட் டு, அதாவது சப்ஜெக்ட் என்ன செய்கிறான் அல்லது செய்தாள் என்பதை குறிக்கும் வெக்காபுலரி வேர்ப். ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். சி ரன்ஸ். ரன்ஸ் என்றால் ஓடுகிறான். இது வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் செயலை பெறும் நபர் அல்லது பொருள். மேலும் சப்ஜெக்ட் என்ன செய்கிறான் அல்லது செய்கிறாள், எதை யாரை என்ற கேள்விக்கான பதில்தான் ஆப்ஜெக்ட். இப்போது ஆப்ஜெக்டுக்கான கொஸ்டின் வேர்ட்ஸ் வாட் எதை, ஹூம் யாரை, எதை யாரை என்பதைக்கான விடை வந்து ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சி ரீட்ஸ் எ புக். இதில் ஏ புக் என்பது ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் அவள் எதை படித்தாள் என்பதற்கான விடை ஏ புக். அப்படியானால் ஏ புக் என்பது ஆப்ஜெக்ட். நாம் ஏற்கனவே பார்த்த 5 சென்டென்ஸில் சப்ஜெக்டை மாற்றி சியை பயன்படுத்தி பார்ப்போம். சி ரீட்ஸ் எ புக். அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள். சி ரோட் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதினாள். சி வாட்ச்ட் எ மூவி. அவள் ஒரு படம் பார்த்தாள். சி பாட் எ பென். அவள் ஒரு பேனா வாங்கினாள். சி கிளீன் த ரூம். அவள் அந்த அறையை சுத்தம் செய்தாள். இப்போது நாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் 5 சென்டென்ஸை பார்த்தோம். அதில் முதல் சென்டென்ஸில் உள்ள சியை பயன்படுத்தி மேலும் 5 சென்டென்ஸை நாம் உருவாக்கிறோம். இப்போது மீதமுள்ள ப்ரொனவுன்ஸ் ஹி, தே, ஐ, வி ஆகியவற்றை பயன்படுத்தி நீங்கள் 20 சென்டென்ஸ் உருவாக்கலாம். அப்படியானால் நாம் ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்த 5 சென்டென்ஸிலிருந்து மொத்தம் 30 சென்டென்ஸ்களை உருவாக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.